ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி க்ரீன் மசாலா தான் பார்க்க போகிறோம். சிக்கன் க்ரீன் மசாலா. இதுக்கு கொஞ்சம் பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கு, ஏலக்காய், கொஞ்சம் சீரகம், மிளகு இதை எடுத்துக்கணும். இது கூட அரைக்கிறதுக்கு பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கணும். அது கூட கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சிக்கணும். அப்புறம் வெட்டுறதுக்கு 2 வெங்காயம், 3 தக்காளி, வதக்கிறதுக்கு கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் சீரகப்பொடி, கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் தனியா பொடி, கொஞ்சம் மஞ்சள் தூள், இது மட்டும் வதக்கிறதுக்கு மசாலா போதும். அப்புறம் தயிர் கொஞ்சம் எடுத்துக்கணும். தயிர் 1/2 கிலோ சிக்கன், இவ்வளவும் போதும். இதில் ரெட் மசாலா எதுவும் போடுறதில்ல, அதனால் வத்தல் தூள் போடுறதில்ல. இப்போ கடாய் வச்சு பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். பெருஞ்சீரகம் வதங்கின உடனே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் கலர் மாறி வர்றது வரைக்கும் வதங்கணும். ரொம்ப வதக்க தேவையில்லை, ஆனால் கலர் நல்லா மாறுற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் அந்த க்ரீன் மசாலா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபுல்லாக கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு இதில் போடணும். ஆனால் நான் இஞ்சி பூண்டு தனியாக இருக்கிறதுனால நான் அதை இதில் போடலை. இப்போ இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் போடணும். ஒரு அரை ஸ்பூன் போதும். இது கூட தேங்காய் சேர்த்து இதை அரைச்சி நம்ம எடுத்துக்கணும். இதுதான் அந்த க்ரீன் மசாலாவுக்குள்ள மசாலா. இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வரும்போது தான் நம்ம அந்த மசாலாலாம் சேர்க்கணும். அதனால் இப்போ இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரை வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி மேலே கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு மூடி வச்சா சாஃப்ட் ஆகிடும் தக்காளி. அதனால் நான் எல்லா இதுலேயுமே தக்காளி போட்டால் உடனே லைட்டாக உப்பு போடுவேன். நீங்களும் போட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஆயிரும் சீக்கிரமாகவே. அதனால் இதை மூடி வச்சு வேக வைக்கணும். தக்காளி போட்டதுக்கப்புறம் வேகட்டும். அது இப்போ போட்டாச்சு. இப்போ நம்ம மற்ற ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே வதங்கி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் லைட்டாக போட்டால் வதங்கிடும். வதங்கினதுமே இதில் மசாலா ஐட்டம் போட்டுக்கலாம். நம்ம இந்த மசாலா எடுத்து வச்சுருக்கோம்ல, தனியா, சீரகம், மிளகு, சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் வாசம் போகிறது வரை வதக்கிட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம க்ரீன் மசாலா அரைச்சி வச்சுருக்குறோம்ல, அதை சேர்த்துக்கலாம். க்ரீன் மசாலாவை நல்லா ஃபுல்லாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். அதோடு அந்த பச்சை வாசம் போகணும். அந்த புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் ஒரு வாசம் வரும். அந்த வாசம் போய் நல்ல ஃப்ளேவர் வரணும். இல்லைனா அந்த பச்சை வாசம் அடிக்கும், புதினாவோட வாசம். அதனால் நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் தயிர் சேர்க்கணும். நம்ம இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தயிர் அந்த புளிப்புக்கு தான். நம்ம வேறு அது திக்னஸாகவும் இருக்கும். இதுக்கு வேறு நம்ம நிறைய மசாலா அரைச்சி போடல, எதுவும் போடல. அப்போ அந்த குழம்பு கொஞ்சம் திக்காக வேணும், சாப்பிட்றதுக்கு கூட இருக்கணுன்றதுக்காக தான் அந்த தயிர் சேர்க்குறது. வேறு காரணம் இல்லை. தயிரும் அந்த புளிப்பு கொடுக்கறதுக்கும் அந்த திக்னஸ் ஆகிறதுக்கும் தான் அந்த தயிர். நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ சிக்கன் போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் வதங்கணும். அதனால் அது கொஞ்சம் லேட் ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெதுவாகவே செய்யுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் பண்ணால் இது தீய ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை. அடுப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஸ்லோவாக தான் வச்சுருப்பேன். இது கூட இப்போ சிக்கன் போட்டுடலாம். சிக்கனை நல்லா மசாலாக்குள்ளே போகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக விட்டு அந்த தண்ணியெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் திருப்பி நம்ம தண்ணி ஊற்றலாம். இப்போ கிண்டி விட்டு அது தண்ணி இதாகட்டும். சிக்கனில் இருந்தே நிறைய தண்ணி வரும். அந்த தண்ணி வெளியாகிற வரைக்கும் மூடி வச்சு நம்ம கொஞ்சம் வேக விடலாம். உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு நம்ம தக்காளியில் போட்டிருக்குறோம்.
அதனால இதுக்கு வந்து நல்லா பார்த்து போடணும். ரொம்ப உப்பு போட்டுறக்கூடாது. உப்பு ஏன்னா இது கொஞ்சமாக தான் நம்ம வைக்கிறோம். அதனால் நிறைய உப்பு ஆயிடுச்சுன்னா ஃபுல் டேஸ்ட்டும் போயிடும். அதனால் உப்பு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் போடுங்க, எவ்வளோ தேவையோ அது மட்டும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கொஞ்சம் அந்த சிக்கனோட தண்ணியெல்லாம் இப்போ வெளியே வந்துருச்சு. இனிமேல் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், எவ்வளோ வேணுமோ தண்ணி அவ்வளோ ஊற்றிக்கலாம். நிறைய பேர் தண்ணியாக வேணும்னா கூட தண்ணியாக வச்சுக்கலாம், இல்லை ரொம்ப திக்காக வேணா திக்காக வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் மீடியமாக வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப திக்காகவும் இருக்காது. இது போட்டு சாப்பிட்ற மாதிரி. நான் இப்போ இதில் வந்து நான் கீ ரைஸில் சாப்பிட போகிறோம் நாங்கள், அதனால் அதில் சாப்பிட்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். எப்போவுமே நாங்கள் க்ரீன் மசாலா பண்ணால் கீ ரைஸ் தான், கீ ரைஸில் தான் சாப்பிடுவோம். அதனால் வந்து கீ ரைஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் அது கூட தான் நான் இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சின்னு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் இப்போ கீ ரைஸ் கூட அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் எப்படி போடுறேன், கீ ரைஸோட ரெசிப்பியும் நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். பார்த்து அதையும் செஞ்சு பாருங்கள். இப்போது இதை போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கீ ரைஸ் மட்டும் எப்போவுமே நாங்கள் பகாரா ரைஸ்னு சொல்லுவோம். அதை என் பிள்ளைங்கள்லாம் கீ ரைஸ் க்ரீன் சிக்கன் தான் மேட்சிங், அது பண்ணியே ஆகணும். கீ ரைஸ் பண்ணால் க்ரீன் சிக்கன் வேணும் அப்படின்னு வாங்கி சாப்பிடுவாங்க. அது மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் போடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.